BSNL இந்த BSNL பார்த்தீங்கன்னா நமக்கு 4G சேவையை வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த BSNL பொறுத்தவரையும் செம்மையான ரீசார்ஜ் பிளான்லாம் இருக்குது. ஒருவேளை 4G வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தால் இந்த மாதிரி பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேட்டாவும் வரணும், அது கூடயே நமக்கு வாய்ஸ் காலும் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு பிளானும் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த டீட்டெயில் பார்க்கையில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 199 199 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக முழுசாக 30 நாட்கள் வந்து வேலிட்டி இருக்கும். இந்த 30 டேஸில் நீங்கள் என்ன மாதிரிலாம் பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்கலாம்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் இருக்குது, STD அண்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது கூடிய டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2 GB per டேக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவே ஒரு சில இடத்துல 4G கிடச்சிட்டு இருக்கும். அப்படி நீங்கள் 4G கிடச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு டேட்டா 2G 3G அண்ட் 4G யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் 3G யூஸர் மட்டும் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 2G அண்ட் 3Gயில் வந்து இந்த டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அந்த 2 GB per டேக்கு நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா 60 kbps ஸ்பீடில் நீங்கள் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நமக்கு பார்த்தீங்கன்னா SMS இருக்குது. SMS எவ்வளோ அப்படின்னா per டேக்கு 100 SMS நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது கூடவே அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, இதில் நீங்கள் யூஸ் பண்ணாத டேட்டாலாம் இருக்குன்னா செகண்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போதும் அது கூட தேர்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போதும் ஸோ ஃபர்ஸ்ட் மந்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாமல் இருந்தீங்களோ லைக் வந்து டேட்டாலாம் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்களே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அதாவது செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் இதில் வந்து ஆட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேசிக்கான பிளான், அதில் டேட்டாவும் இருக்கணும், அது கூட வாய்ஸ் கால் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் BSNL ஆப்பில் இருந்தோ இல்லை UPI ஆப்பில் இருந்தால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்த ரீசார்ஜ் பிளான் 247 247 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் கொடுத்துருக்காங்க, STD அண்ட் லோக்கல். அண்ட் தென் இதோட வேலிட்டியும் பார்த்தீங்கன்னா சேம் தான் 30 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது முழுக்க 30 நாட்கள் நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது கூடயே இதில் நமக்கு அடிஷ்னலாக SMS பேக் இருக்குது. SMS அப்படின்னா per டேக்கு உங்களால் 100 SMS பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 50 GB கொடுக்குறாங்க. per டேக்கு 1.6 GB அவரேஜாக பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1.6 GB வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே நாள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அது உங்கள் இஷ்டத்துக்கு எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நமக்கு டவர் கிடைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு 4G நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் 2G 3G 4Gல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது கூடயே நமக்கு ஃப்ரீயாக காலர் டியூன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதிலும் சேம் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஃபர்ஸ்ட் மந்த் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அந்த 50 GB யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற மற்ற GB எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் டைமும் சரி இல்லை தேர்ட் டைமும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைனிங் இருக்குல்ல அந்த டேட்டா தான் யூஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மந்தோடைய பெண்டிங்கில் என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கோ அதை வந்து நீங்கள் அடுத்த 2 ரீசார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும். இந்த 50 GB வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா 40 kbps ஸ்பீடில் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் லைக் பார்த்தீங்கன்னா BSNL ஆப்பில் இருந்தும் இல்லை UPI ஆப்லேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மற்றபடி உங்களுக்கு வேறு என்ன மாதிரி ரீசார்ஜ் பிளான் டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம்.